அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட் நியூஸ் இன் சிம்பிள் இங்கிலீஷ், அதாவது செய்திகளின் சிம்பிள் இங்கிலீஷ். டே 3ல் மீட் பண்ணுறோம். இன்றைக்குள்ளே என்ன ஷார்ட் ஸ்டோரின்ட்டு டைரெக்டாக போயிடுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு டெய்லி இல்லை, வாரத்துக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மூலிமா டிஃப்ரெண்ட் வெக்காபுலரிஸோட மீனிங் தமிழில் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட. அதே மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங் லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸை நான் கொடுக்குறேன். இதனால் சென்டென்ஸ் மேக்கிங்கையும் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி என்ன ஷார்ட் ஸ்டோரினா, ஷார்ட் நியூஸ். மவுண்ட் எவரெஸ்ட் தான் இந்த உலகத்துலேயே ஹையஸ்ட் மவுண்டைன் எல்லாருக்கும் தெரியும். இதோட ஹைட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 8.8 கிலோமீட்டர்ஸ், 8830 அப்ராக்சிமேட்டாக 8800 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ 29,000 ஃபீட். ஸோ இந்த வருஷத்தில் இந்த எவரெஸ்ட் மவுண்டனை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சைனாவிலேருந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் எவ்வளோ, அதோட பனிப்பாறைகள் எந்தளவுக்கு ஆழமாக இருக்குது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குது, நம்ம குளோபல் வார்மிங்னால் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், இதோட ஒரிஜினல் ஹைட்டு, இந்த ரெகுலராக வர்ற விசிட்டர்ஸ்னால் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வெளியே இறங்கிட்டாங்க. இந்த வருஷத்தில் இவங்க மட்டும்தான் விசிட்டர்ஸ். ஏன்னா வருஷம் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க, சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த சயின்டிஸ்ட் மட்டும்தான், சைனாவோட சயின்டிஸ்ட் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருப்பாங்க இந்த வருஷத்துக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ்னால் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸு. இது ஆக்சுவலாக லாஸ்ட் மந்தில் நடந்தது. ஓகே, இதை 2 லெவலில் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். So Mount Everest is the highest mountain in the world, right? It is simple information. It is in the Himalayas in South Asia. It is on the border between China and Nepal. சைனாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்கிற மவுண்டைன் இதுதான், சவுத் ஆசியாவில் இருக்குது. The official height of mount is 29,029 feet, ரைட்? அவங்க மெஷர் பண்ண எக்ஸாக்ட் வேல்யூ, சயின்டிஸ்ட் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சது வந்து 29,029 ஃபீட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சைனா சயின்டிஸ்ட் டு ஒர்க் ஆன் மவுண்ட் எவரெஸ்ட். அது மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஒர்க் பண்ணுறாங்க. தி செக் ஹவு டீப் த ஸ்னோ இஸ், எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. தி வாட்ச் த வெதர் அண்ட் பாயிண்ட், அதோட தட்பவெப்பநிலை, காற்று எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. The team uses satellite to check the height of Mount Everest. The team hopes that the data helps protect the mountain. The team wants to find out more about the glaciers. Glaciers are changing. This is because the planet is warming up. So uses the satellite to check the height of the mountain. ஒரிஜினல் ஹைட்டை எவ்வளோன்ட்டு சேட்டலைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த என்ன நம்புகிறாங்கன்னா, the team hopes that the data helps protect the mountain, ரைட்? எல்லா ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இது இன்னுமே என்ன பண்ணலாங்கிறத ரிசர்ச் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த மவுண்டன் இன்னுமே அழிவுலேருந்து காப்பாற்றலாம். The team wants to find out the more about the glaciers பனிப்பாறைகள். ஸோ glaciers are changing. அது சேஞ்சிங் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா பனிப்பாறைகள் சேர்ந்து பெருசாகிக்கிட்டே போச்சுன்னா அதோட வெயிட் தாங்காமல் திரும்ப சரிவடையும். ஆனால் திரும்ப அது பனிப்பாறைகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சேஞ்சிங், திஸ் இஸ் பிகாஸ் த பிளானட் இஸ் வார்மிங் அப், குளோபல் வார்மிங், ரைட்? த பீப்புள் மஸ்ட் நாட் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் திஸ் ஸ்ப்ரிங். த ரீசன் இஸ் த கொரோனா வைரஸ். இந்த வருஷம் யாரும் பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணலை. இட் இஸ் பாசிபிள் தேட் த சயின்டிஸ்ட் ஆர் த ஒன்லி பீப்புள் ஆன் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் திஸ் இயர், ரைட்? ஸோ இந்த வருஷத்துக்கு இவங்க தான் கடைசி விசிட்டர்ஸ், சைனா சயின்டிஸ்ட். ஸோ இதுதான் ஸ்டோரி, சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்குது. இன்னும் லெவல் 2ல் பாருங்கள். இந்த டீம் ஆஃப் Chinese scientists climbed the highest mountain in the world, Mount Everest. The team of Chinese scientists climbed the highest mountain in the world. ஸோ ஏறியிருக்காங்க மவுண்ட் எவரெஸ்ட்டில். The scientists use a satellite to measure the height of the mountain and to check the mountain's resources. Okay, first measure the satellite use பண்ணி they have used the satellite to measure the height of the mountain and to check the weathers.
resources, something. Okay. The scientists did other research too. They focused on the weather and wind, and they checked how deep the snow was. எவ்வளோ எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது, வெதர் எப்படி இருக்குது, வைண்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. த இன்ஃபர்மேஷன் தட் தே காட் வில் ஹெல்ப் ப்ரொடெக்ட் த மவுண்டன் அண்ட் மானிட்டர் கிளாசியர்ஸ். ஸோ இதில் போன இதில் லெவல் 1க்கு லெவல் 2க்கு என்னென்னா ஜஸ்ட்டு இது அதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கும். இது ஃப்யூச்சர்லேயும் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்கும். ரைட். த இன்ஃபர்மேஷன் தே காட் எடுத்துட்டாங்க. ரைட். will help protect the mountains. They got some research, right? They got some results that will protect the mountain and monitor the glaciers. கிளாசியருங்கிறது பனிப்பாறைகள்னு ஏற்கனவே பார்த்தாச்சு, அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் இன் த ஹிமாலயாஸ். ஆல்ரெடி இது ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன். The mountains in South Asia and the border between the China and Nepal runs across the mountain Everest. Both countries accept the official height of Mount Everest, which is 29,029 feet. The Chinese scientists could be the only people who will get to the top of Mount Everest this year. Right? இந்த வருஷத்தில் இவங்க ஒருத்தவங்க தான் இன்னுமே இந்த வருஷத்துக்கு இவங்க மட்டும்தான் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேரை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் கிளைம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கொரோனா வைரஸ்னால். ஸோ ஹூ வில் கெட் த டாப் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட் திஸ் இயர். ஓகே. The China and Nepal cancelled spring climbing season because of the coronavirus. Right? Cancelled the spring climbing the season. ஓகே. இதனால் கொரோனா வைரஸ்னால் கிளைம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த இப்போ டுடே வெக்காபுலரியில் ஏற்கனவே கிளாசியருங்கிற ஒரு வேர்டு பார்த்தோம், அது ஒரு பனிப்பாறைகள். இப்போ டுடே இன்றைக்குள்ள வெக்காபுலரிஸில் பெர்ஷுவேடுங்கிறது சம்மதிக்க வைக்கிறது, அதாவது நயந்து பேசுகிறது. கூல் நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணாத நான் அப்படின்ட்டு கோவப்படாத அப்படின்ட்டு ஒரு நயந்து பேசுகிறது அப்படின்னே வச்சுக்கோங்க. ஓகே. ஐ பெர்சுவேட் ஹேர் டு பை திஸ் ட்ரெஸ். சம்மதிக்க வைக்கிறது. இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குது, அந்த எங்கள் அப்பா வச்சு வாங்கி தரது சொல்லணும். அதனால் எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணாமல் எப்படியாவது ஜால்ரா பிடிக்கிறது மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ பெர்சுவேட் மை ஃபாதர் டு பை த பைக். ஓகே. ஆர் பை த பைக். இட்ஸ் யூஸ்லெஸ் ட்ரைங் டு பெர்சுவேட் ஹர். It is useless trying to persuade her. She is already decided. So don't take any decision. She already decided. So don't persuade her. அவளை யாரும் சும்மா வாலண்டியராக போட்டு பேசாதீங்க, நயந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவள் ஆல்ரெடி கிளியர் திங்கிங். she already decided. ஓகே. ஸோ அதாவது நயந்து பேசி புரிய வைக்கிறது, இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது. ஐ பெர்சுவேட் ஹிம் டு டூ தேட். எப்படியாவது நான் செய்ய வச்சுருவேன், நான் நயந்து பேசி அப்படி பேசி நான் செய்ய வச்சுருவேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெர்சுவேடு இஸ் சூட்டபிள். ரைட். பேம்பருங்கிறது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சது. பேம்பருங்கிறது குழந்தைக்கு போடுற பேம்பர் தான் தெரியும். ஸோ பேம்பருங்கிறது தாராளமாக செல்லம் கொடுக்கறது அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதிகமாக இடம் அடிக்கிறது, செல்லம் கொடுக்கறது, சலுகை காட்டுறது, நிறைய உணவு கொடுக்கறது. நிறைய எதுக்கு உணவு கொடுக்குறோம், அதிகமாக செல்லம் கொடுக்குறது தான் உணவு இது. ஸோ இதுக்கெல்லாம் பேம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் பேம்பர் ஆன் யுவர் சன்ஸ். ரொம்ப உன் பையனுக்கு செல்லம் கொடுக்காத. ஸோ யூ கிவிங் ஸோ மச் வரக்கூடாது. யூ கிவிங் பேம்பர் ஆன் யுவர் சன்ஸ். உன் குழந்தைக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குற. ஸோ ஓகே. ஸோ டுடே வெக்காபுலரி பெர்சுவேட் அண்ட் பேம்பர்ஸ். பெர்சுவேடுங்கிறது நயந்து பேசுகிறது, பேம்பருங்கிறது செல்லம் கொடுக்கறது, அப்புறம் கிளாசியருங்கிறது பனிப்பாறைகள். ஓகே. ஸோ நாளைக்கு இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்டில் உள்ள நியூஸ் பார்ப்போம். லெவல் 1 லெவல் 2ல். அதே மாதிரி தினமும் 2 வெக்காபுலரிஸோடு வரேன். பாய். தேங்க்யூ.